ரெண்டு தென்னங்கண்ணு மேலே இருப்பாங்க 150 ஆடு மேலே இருக்காடா. நீங்க யாரா ஓட்டிட்டு போய் சீமா போய்க்காடா அந்த ஆட்டை மொத்தம் என் மேல எழுதி கொடுத்துட்டு போடாடா. யாருக்கு என்னடா குறை வச்சோம்? நாங்க உனக்கு என்ன குறை வச்சிருந்தா பாரு எல்லாமே தானே சகல சம்பூத்து செஞ்சு வச்சோம். எப்படி வந்தானோ அம்மா எப்படி வந்தானோ சொல்லியாடியே என்ன மூணு நின்னாலும் என் பேர போசியாடா பாய்வோ சாமி பாண்டிச்சேரின்னு அழகனாவ சும்மா வர மாட்டாங்க. அவன் பேகல இருக்கிற துணி எடுத்து என் பேகல அண்ணன் போல பேகல அடிக்கடிக்காடா சித்தப்பா அடி பாட்டில் வாங்கினா கலகலான்னு சவுண்டு வருன்னு பிளாஸ்டிக் பாட்டிலா வாங்கி பாரி சொல்லி இன்னொரு அந்த பொடி விட மாட்டாமா பொடி விட மாட்டாமா 10 ரூபாய் இங்க விற்கிறாங்க அங்க 2 ரூபாய்க்கு கத்தியா வாங்கி வந்து அந்த பொடி போடுறதுக்கு இன்னைக்கு மூக்க போச்சாடா. முந்த நாள் வந்து காப்பு கட்டி வந்து ஊர்ல போயிட்டாண்டா. அங்கேயும் போயிட்டாண்டா. முந்த நாள் வந்து பருவூர் பட்டின நாடகம் வந்து காப்பு கட்டி போனீங்க. காப்பு கட்டி போனா நேத்து ஒரு சித்தப்பன் சாவாச்சு. நீங்க ஒரு சித்தப்பன் போயிட்டாண்டா. ஐயோ சாமி தோறிட்டு விட்டு போயிட்டேன். நீ கவலைப்படாத உன்னை நான் வச்சுக்கிறேன். சீமான விடக்கூடாது. சந்தன மரம் கட்டத்தான் 3 கிலோ இல்ல 50 கிலோ சக்கரை கொட்டு மண்ணல ஊத்தக்கூடாது. பெட்ரோல ஊத்து அவன் இன்னைக்கு கம்ப திக்கு திக்கு நீ எரியுமா ராஜா சீமான நாலு எடுங்க ஆயி போச்சு மொத்த சகல சமுத்து ஓடியா தாரலாம்
ஐஸ் கட்டி இல்லையா கோடி தேங்காய் போடுது தேங்காய் வச்சுட்டுமா பாரு புடிப்பா சென்றேன் என் சுவாமியை காணவில்லை என் இந்த மக்களையும் காணவில்லை ஏதாவது ஆபத்து இருக்குமா சரி போல போர்க்கலாம் வந்து விட்டிருக்கலாம் இறந்து விட்டா அது மட்டும் தானா இது இருக்கட்டல்லவா மன்னியன் கொடியினுடைய தோற்று விட்டார் முதலில் வாடி விட்டது நம்மளுடைய மகனுக்கான சமரிக்க சென்றிடத்திலே ஒரு நாள் மறைந்து விழுந்திருந்தால் அப்படியா அது போகட்டும் உங்களோட வேட்டலாய் வந்தது அது எல்லாம் திரும்பிட்டது எனக்காக தெரியுமா சென்றிட சமரிக்கு எங்கே 7 கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த 7 கடலுக்கு அப்பால் இருக்கிறது பத்ராவை கோட்டைக்கு சென்றேன் நான் சென்றேன் நாயாகப்பட்டது வேற்றானை எப்போது தண்ணீரில வரும் ஆகையால் திரும்பி வந்து விட்டது அம்மா அப்படியா நான் வந்த வேலை முடிந்து விட்டது இப்பொழுதே புறப்படுகிறேன் எங்களுக்கு தாயாக இருந்து தாய்க்கு நன்றியாக இத்தனை காலமாக எங்களோடு இருந்து விட்டீர்கள் நீங்கள் காலத்துக்கும் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அம்மா ஏனென்றால் ஏன் ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமா என்று எனக்கு பயமாக இருக்கிறது அப்படியா நீங்கள் எங்களோடு இருந்து விடுங்கள் அம்மா என்னால் இருக்க முடியாது ஏனென்றால் என் கணவனுடைய இடபாகத்தை விட்டு பிரிந்து காந்தியில் காமாட்சியாக அமர வேண்டும் என்று உரைத்தால் வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று அப்படி இருந்த பொழுது அந்த மாதாவை இடதாவை அழிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என் மகன் வண்டியை பிறக்க வைத்தேன் நான் வந்த வேலை முடித்து விட்டது அரக்கர்களோ அழித்து விட்டார்கள் நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் எனக்கு இடமாக காத்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்த பொழுதும் அம்மா இது நாள் வரை எங்கள் கூடவே இருந்தாயே தாயே இப்பொழுது எங்களை விட்டு போகிறேன் அம்மா என்று உரைக்கிறாயே மனவேதனையாக இருக்கிறது அம்மா வேதனை வேண்டாம் இதற்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது என்ன மார்க்கம் நான் யார் காமாட்சி காமாட்சி ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது என் விளக்காகப்பட்ட அந்த காமாட்சி விளக்கு என்று உரைப்பார்கள் என்னுடைய முகம் அதில் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கை அனுதினமும் பெண்ணாக பிறந்தவர்கள் காலையில் எழுந்து முடிந்த உடனே காலக்கடன் முடித்துவிட்டு குளித்து அந்த வீட்டில் எந்த ஒரு பெண்ணா பிறந்தவள் அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகி காமாட்சி அம்மா உன்னுடைய விளக்காகப்பட்டது எப்படி சுடர்விட்டு